எல்லாருக்கும் நமஸ்காரம். கொரோனா போது ரொம்ப பேர் பெட்டு கிடைக்காம அவஸ்தைப்பட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் வந்து போகலை. அதனால நிறைய பேருடைய உயிரிழப்புகள் நடந்தது. சில பேருக்கு வேறு ஹெல்த் காம்ப்ளிகேஷன் இருந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரிழப்புகள் அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம அந்த டைமில் நிறைய கேள்விப்பட்டோம். அதாவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது கூட நம்ம வந்து நம்மளுடைய குலதெய்வத்தையோ இல்லை குருவையோ நம்ம வந்து ஃபுல்லாக பிடிச்சுட்டுட்டோம்னாக்க கண்டிப்பாக அதை மீண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நம்மள ஒரு ஒரு என்னுடைய ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை வந்து ஒரு என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம். ஒரு பத்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பூனாவில் இருக்கா. ஓகே, அவள் வந்து அந்த டைமில் கொரோனா அஃபெக்ட் ஆகி பாசிட்டிவ்னு வந்து ரொம்ப அந்த இனிஷியல் பீரியடு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பா இல்லையா, யாருமே உள்ளே விட மாட்டா, ஃபோன் கூட பேச விட மாட்டா. அந்த டைமில் ஷி ஆல்சோ ஹேட் பிரெஸ்ட் கேன்சர். அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் டாக்டர்ஸ் சொல்லிட்டா. அந்த நேரத்தில் எப்படி வந்து அவர் கணவர் வந்து ஒரு உற்சாகம் கொடுத்து நம்பிக்கையை மீண்டு அவளுக்கு கொடுத்து அதுலேருந்து அவள் வந்து எப்படி ஒரு திடமாக வந்து ஹனுமான் சாலிஸ் அதெல்லாம் சொல்லி அதை கடைசியில் அதுலேருந்து மீண்டு வந்தா அப்படிங்கிறத நம்மளோட ஷேர் பண்ணுறா. ஸோ அதை வந்து நம்ம இன்னைக்கு எல்லாரும் பார்க்கலாம். ஸ்ரீ குருபியோ நமஹ. பெரிவா சரணம், சிவன் சார் திருவடி சரணம். என்னோட சில அனுபவங்களை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். சௌந்தரலஹரி பாராயணம் முடிஞ்சப்புறம் எனக்கு உஷா மாமா கூட பேசுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. அப்போது வந்து என்னோடய அனுபவங்களை பகிர்ந்துட்டேன்மா. பெரியவா வந்து எனக்கு பண்ண அனுகிரகத்தை நான் வந்து பகிர்ந்துட்டேன். பெரியவா என் பக்கத்திலே இருக்கிறத உணர்ந்திருக்கேன். அப்போ தான் மாமி சொன்னால், உன்னோட அனுபவத்தை பகிர்ந்துக்கோ, எல்லார் கூடயும் பகிர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னால், அதனால தான் இந்த பதிவே போடுறேன் நான். மாமாக்கும் என்னோட நமஸ்காரங்கள், அனந்த கோடி நமஸ்காரங்கள். எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து சௌந்தரலஹரி படிக்க வச்சு இப்போ சிவசகஸ்ரநாமமும் பாராயணமும் ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். என்னென்னா, என்னோட சின்ன ஒரு அனுபவம் தான். கோவிடு ஆரம்பித்த சமயத்தில் தான் வந்துட்டு லாக்டவுனும் ஸ்டார்ட் ஆச்சு. அதே நேரத்தில் தான் எனக்கு பிரெஸ்ட் கேன்சர்னு டயக்னைஸ் ஆச்சு. ஸோ ஒரு மாதிரி இடிஞ்சு போனோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இடிஞ்சு போனோம். அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டோம். ஒரு 15 நாளில் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, முன்னாடி போகணும், இதை நம்ம ஃபேஸ் பண்ணியே ஆகணும். நானும் அவரும் டிசைட் பண்ணி, எங்கள் அத்துக்காரும் டிசைட் பண்ணி அதை முன்னாடி எடுத்துகிட்டு போய் வி ஹாவ் டு ஃபைட் இட்டுன்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு என்ன டெஸ்ட்டு பண்ணணுமோ எல்லாம் பண்ணி, எத்தனை கீமோ நடக்கணும் எல்லாம் டாக்டர்ஸ் டிசைட் பண்ணி எல்லாம் பண்ணால். ஸோ அந்த கீமோ நடக்கிறதுக்கோசரம் ஒரு சின்ன போர்ட்டு ஒன்று போட்டாங்க எனக்கு. அந்த போர்ட்டு போட்டப்போ ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி தான் அதை இன்சர்ட் பண்ண முடியும். இட்ஸ் அ ஃபாரின் பாடி. ஸோ அந்த டைமில் கோவிட் பீக்கில் இருந்ததுனால எனக்கு வந்து கோவிடு அட்டாக் ஆகிடுது. அது தெரியாமே ஆற்றுக்கு வந்தாச்சு. நாங்கள் வந்துட்டு அப்புறம் அது நடந்து முடிஞ்சு ஒரு 13 நாளில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கீமோ ஸ்டார்ட்டு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். நம்மளுக்கு தெரிஞ்சவா நல்ல கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல், எங்கள் ஆத்துக்காருக்கு நிறைய பேரை தெரியும், டாக்டர்ஸ் எல்லாம். ஸோ அந்த கோவிட் டெஸ்ட்டுங்கிற ஒரு இது இல்லாமல் எங்களை உள்ளே அட்மிட் பண்ணிட்டான். ஃபஸ்ட்டு கீமோ வந்து எப்போவுமே ஒரு அட்மிஷன் வந்துட்டு இட் இஸ் கம்பல்சரி, மேண்டேட்ரி. ஸோ உள்ளே போயிட்டோம். கீமோ நடந்துகிட்டே இருக்குது. கோவிட் டெஸ்ட் எடுத்தப்புறம் கீமோ ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ மத்தியானம் 2 மணி வாக்கில் வந்துட்டு ரிசல்ட் வந்துடுது கோவிட் பாசிட்டிவ்னு. அந்த கோவிட் பாசிட்டிவ்ங்கிற வேர்டையே நான் அப்போ தான் கேட்குறேன். எனக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் பையனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் ஆற்றுல இருந்தார், நான் பையன் வந்து என் கூட இருந்தோம் ஹாஸ்பிட்டலில். ஸோ ஒரு 2 நிமிஷம் ஒன்றுமே தெரியல எங்களுக்கு. என்னை கம்ப்ளீட்டாக ஐசோலேட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் என்னை வந்து வேறு வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டா. அதுலேருந்து போராட்டம் தான். ஒரு வாரம் வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்தது. வெளியில் வந்துடலாங்கிற நிலைமையில் என்னாச்சு, என்னோடய பேராமீட்டர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டவுன் ஆகி ஐசியூக்கு போகிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. ஸோ ஐசியூக்கு போகிற சுச்சுவேஷனில் வந்தப்புறம் என்ன பண்ணிட்டா, உடனே ஐசியூக்கு எடுத்துன்னு போயிட்டா 7th டே.
ஐசியூக்கு எடுத்துன்னு போயிட்டு அங்கே எல்லாம் டோசேஜ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ தான் அந்த ரெம்டெசிவிர் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டிமாண்டில் இருந்தது. 3 டோஸ் தான் கிடச்சிருந்தது. அப்புறமா இன்னும் ரொம்ப பிரம்ம பிரயத்தனம் பண்ணி எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் கேட்டு இவர் வந்துட்டு வேறு பக்கம் ஹாஸ்பிட்டல்லேருந்து 2 டோஸ் அரேஞ்ச் பண்ணி 5 டோஸு போட்ட அப்புறமும் என்னோடய இதில் சுச்சுவேஷனில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அப்போது வந்துட்டு எனக்கு செஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் டெய்லி ஒருத்தர் வந்து அட்டன் பண்ணுவார். டாக்டர் சொல்லிட்டார் எங்கள் ஆத்கார்கிட்ட ஃபோன் பண்ணி, நாளைக்கு காத்தால பொழுது விடியறது நான் சொல்ல முடியாது, நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்கோ அப்படின்ட்டு. உடனே எங்கள் ஆத்கார் வந்துட்டு நம்ம கையில் ஐசியூவில் வந்து ஃபோனெல்லாம் கொடுக்க மாட்டான். டாக்டர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி என்கிட்ட 2 நிமிஷம் பேசணும்னு சொல்லி என்கிட்ட ஃபோனை கொடுத்து, எங்கே போச்சு பத்மா உன்னோட தைரியம், உன்னோடதெல்லாம் பெரியவாளை நினச்சிக்கிறதே இல்லையா, நீ டெய்லி பண்ணுற வீட்டில் பண்ணுற சாண்டிங் எல்லாம் மறந்துட்டியா, குலதெய்வத்துக்கு வேண்டிக்கோ, நீ சொல்லாத நாளே கிடையாதே, கந்த சஷ்டி கவசம் சொல்லாத நாளே கிடையாதே, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லாத நாளே கிடையாதே, பெரியவாளை பற்றி நம்மளுக்கு தெரியும், அனுதினமும் பூஜை பண்ணுற, பெரியவாளை நினச்சிக்கோ, நீ மனசுக்குள்ளேயே சொல்லு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துட்டு தைரியம் கொடுத்தா. நீ தைரியத்தை விட்டுறக்கூடாது, நீ வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் இப்போன்ட்டு. ஸோ அவர் வந்து டியூட்டி டாக்டர் பார்த்துட்டு போனப்போ மத்தியானம் ஒரு 12 மணி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் நேரம் கண்ணாசருவோம், அந்த இது கூட இல்லாமல் நான் உடனே இம்மீடியட்டாக விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல ஆரம்பித்தேன், ஹனுமான் சாலிசா சொல்ல ஆரம்பித்தேன், கந்த சஷ்டி கவசம் சொல்ல ஆரம்பித்தேன். கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தேன். அடுத்த நாள் காத்தால் அவர் வந்தார். ஆஸ் யூஷுவல் வந்து எக்ஸ்ரேலாம் எடுத்துகிட்டு போயிட்டான். காலங்காத்தால் வந்து எக்ஸ்ரே எடுத்துகிட்டு போயிட்டான். 12 மணிக்கு இவர் ஆஸ் யூஷுவல் வந்தார். வந்துட்டு எக்ஸ்ரேலாம் செக் பண்ணிவிட்டு ஐசியூக்குள்ளே வந்தார். வந்துட்டு பார்த்துட்டு இந்த தமாஷுக்கு சொல்வா தெரியுமா மூவிஸ்லாம், இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள்னு. அந்த மெடிக்கல் மிராக்கிள் எனக்கு நிஜமாகவே நடந்தது. அவர் கோவிடையும் மீறி டாக்டர் வந்து, பத்மா என்ன மெடிக்கல் மிராக்கிள் தெரியல, உனக்கு வந்துட்டு ஐ தாட் ஆஃப் புட்டிங் யூ இன் த வென்டிலேட்டர், சட்னு வெளியில் வந்துட்டேன், நீ எனக்கு நிஜமாகவே ஐசியமாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அப்படி நான் வெளியில் வந்தப்புறம் என்னோடய சாண்டிங்கை நான் விடலை. எவ்ரிடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆனப்புறமும் உட்காந்து சாண்ட் பண்ணுவேன். மத்தியானம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துன்னு மறுபடியும் சாண்ட் பண்ணுவேன். அப்புறம் 4-5 days ஆனப்புறம் டாக்டர் வந்தார். நீ இன்னும் கண்டினியூஸாக சாண்ட் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டார். ஆமான்னு சொன்னேன் நான். அந்த சாண்டிங்கோட வைப்ரேஷனும் என்னவோ தெரியல, இங்கே 30 படுக்கைகள் இருக்கா ஐசியூவில். நிறைய பேரை வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இந்த கண்டிஷனில் இருந்தால் அந்த வைப்ரேஷன் போயின்னு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஒரு 2-3 பேர் இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டா அப்படின்னார். மறுபடியும் கை கொடுத்தாரு எனக்கு. இது வந்து ஒரு சின்ன விஷயந்தான், பட் அதுக்கப்புறமும் வந்துட்டு என்னோட இந்த கோவிட் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் சிரமமாக தான் பட்டேன். பட் பெரியவா என் பக்கத்துலேயே இருக்கிறத நான் எப்பவும் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது, அது இன்னர் ஃபீலிங், அது அனுபவிச்சவாளுக்கு தான் தெரியும். மாதிரி கஷ்டம் வந்து அனுபவிக்கணும்னு இல்லை, பட் என்ன இருந்தாலும் பெரியவாளை நினச்சிண்டா அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு பெரியவா எங்கேருந்தோ நம்மளுக்கு உதவி பண்ணுறா, கைப்பிடிச்சின்னு கூட வரான். அதே மாதிரி இதெல்லாம் ஆனப்புறம் எனக்கு கீமோ ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி விட்டு ட்ரீட்மெண்ட் ஆனதுனால கீமோவோட லெவலும் ஜாஸ்தி ஆகிடுது. 16 கீமோ ஆகிடுது, 12லேருந்து 16 ஆகிடுது. ஒவ்வொரு வாரமும் கீமோ நடக்கும். ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு ஃபஸ்ட்டு 15-20 minutes ரொம்ப குரூஷியல் அந்த கீமோ நடக்கிறச்ச. நான் வந்து டாக்டர்ஸ் 2 பேராவது நிற்பா, அட்லீஸ்ட் அந்த 15-20 minutes பேராமீட்டர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன். இவர் பக்கத்துலேயே உட்காந்துருப்பார். நான் வந்து கண்ணை முடிண்டு முதல்ல விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்க ஆரம்பிப்பேன். கீமோ முடிகிற வரைக்கும் பெரியவாளை பற்றி நிறைய பேர் உபன்யாசம் பண்ணியிருக்கா. அதுவும் கணேஷ சர்மா மாமா வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. அவரோட இதை கேட்டுண்டே நான் அப்படியே கண்ணா சிந்துருவேன். கீமோ நடக்கிறது ஒன்றும் எனக்கு இதே தெரியாது. ஒவ்வொரு கீமோவும் நான் இப்படி தான் தப்பிச்சு வந்திருக்கேன் நான். பெரியவா பெரியவா பெரியவா, எங்கள் ஆற்றுல எல்லாருக்கும் பெரியவா தான் மூச்சு காற்று எல்லாம். அவர் தான் எல்லாம் நடத்தின்னு போகிறார். முருகன் வந்து குலதெய்வம் எங்களுக்கு, குலதெய்வத்துக்கு மேல் குலதெய்வம் எங்களுக்கு பெரியவா தான். எத்தனை இது பண்ணாலும் எப்படி தேங்க் பண்ணாலும் போகாது. இன்னி வரைக்கும் பெரியவா எங்களை எல்லா விஷயங்கள்லையும் காப்பாற்றி ரக்ஷம் பண்ணிட்டுருக்கா. அனந்த கோடி நமஸ்காரம் பெரியவாளுக்கு, சாஷ்டாங்க நமஸ்காரம். அவ்வளோதான் என்னோட சின்ன அனுபவத்தை பகிர்ந்துட்டுருக்கேன். மாமா மாமிக்கு ரொம்ப தேங்க்ஸு. பெரியவா திருவடிகளையே சரணம்.